அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளான தால் ரெசிபி தாங்க. சப்பாத்திக்கு குருமா எப்படி பெஸ்ட்டு காம்போவோ அதே மாதிரி சப்பாத்தி தாலும் ஒரு பெஸ்ட் எவர் காம்போ தான். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப்பு மூங் தால் எடுத்துக்கிறேன். 100 கிராம் இருக்கும் இந்த பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இங்கே ஒரு வானலியில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். 4 பல்லு பூண்டு தோல் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இங்கே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஊற வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு வேக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு டைம் கிளறி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லாவே மலர்ந்த மாதிரி வெந்திருக்கு. இந்த தால் குழம்புக்கு பாசிப்பருப்பு கூழ் மாதிரி குழைவாக வெந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா மலர்ந்த மாதிரி வெந்திருந்தாலே போதும். இப்போது அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வானலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் 4 தக்காளியை பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இங்கே எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு. இதுக்கு இந்த தாலுக்கு காரமே சேர்த்துக்கிற மிளகா தாங்க. அதனால் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த தாலுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஃபுல்லாக நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 80% வதங்கினா போதும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இப்போது கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா குழைவாக தக்காளி வெந்து வந்துடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தாலை அப்படியே சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காகவும் இருக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா இது கொதிக்கட்டுங்க. இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இப்போ கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தனி மிளகாய் தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் நமக்கு அந்த வாசனை வரும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொத்தமல்லி தழை வாசனையோட அந்த தால் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சிங்க. இது குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செய்யும்போது தால் நல்லா குழைவாக அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தால் மலர்ந்த மாதிரி வேக வச்சு தால் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தியோட அந்த தாலோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2-3 சொட்டு லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் ஃப்ளேவர் இந்த தாலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மைல்டு புளிப்பாக காரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் சேர்த்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான தால் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மட்டும் இல்லை, தோசை, இட்லிக்கு கூட இது ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்போ தான். சாஃப்டான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சப்பாத்தியில் நிறைய தால் சேர்த்து சப்பாத்தியை நல்லா ஊற வச்சு அப்படியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சப்பாத்தி தால் தனித்தனியாக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் தக்காளி நிறைய சேர்த்துருப்போம். அப்புறம் இந்த காஞ்ச மிளகாலாம் நல்லாவே ஊறி இருக்கும். அது அப்படியே அதில் இருக்கிற ஜூஸோடு சேர்த்து தக்காளி பருப்பு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.